Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம டேட்டாபேஸோட யூஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ எதுக்காக டேட்டாபேஸ் யூஸ் ஆகுதுன்றத பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எப்போ வந்து டேட்டாபேஸ்ன்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சது, இப்போ என்ன ரே ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து டேட்டாபேஸோட யூஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராசஸிங் queries அண்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸிங் queries அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா அதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா query அப்படின்றது ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இங்கே query. ஸோ டேட்டாபேஸோட ஃபர்ஸ்ட் யூஸே வந்து என்னன்னா queryயை ப்ராசஸ் பண்ணி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது. ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லுவோம். அடுத்தது வந்து கண்ட்ரோலிங் ரிட்டன்டன்சி அண்ட் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்றது. ஸோ கண்ட்ரோலிங் ரிட்டன்டன்சி அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு டேட்டாபேஸில் தேவைக்கு அதிகமாக டேட்டா இருந்துச்சு. இப்போ 100 டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும்னா அங்கே வந்து ஒரு 500 இல்லை 1000 இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா ரிட்டன்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸை இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது வந்து அதோட ஸ்டேட்டில் நம்ம கொடுத்ததுலேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் போயிடுச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெயின் திங் வந்து என்னென்னா இப்போது ஒரு 100 டேட்டா இருக்கா, அதில் வந்து ஒரு 50 டேட்டா வந்து திருப்பி ஒரே மாதிரி இருக்கிற டேட்டாவாக இருந்தால் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத டேட்டாபேஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இண்டெக்ஸிங்னா ஒன்றும் இல்லை, நம்பர். இப்போ வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 9வது ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும் வேணும்னா அந்த நம்பர் 9 அப்படின்ற இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு 9வது ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வந்துடும். அந்த மாதிரி நம்பரை வச்சு நம்ம டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறது டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ கன்கரன்சி அப்படின்னா ஒரே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரே டைமில் ஒரு 10 பேர் ஆன்லைன் டெஸ்ட் எழுதும் போது உங்களோட கண்ட்ரோல் அண்ட் டிரான்சாக்ஷன், அந்த சர்வருக்கு போகிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி போகும், ஒரே டைமில் போகும். அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? அப்போ ஒரு டேட்டாபேஸ்க்கு 100 பேர் ஒரே டைமில் போயிட்டு ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு ரிசல்ட்டை வியூ பண்ணுறதோ பண்ணால் அப்போ எப்படி ஒர்க் ஆகணும், அதை வந்து டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அடுத்து ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் ஈஸ் இன் ஆக்சஸிங் டேட்டா அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ்ன்றது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணும். உங்கள் காலேஜ்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த வெப்சைட்டில் ஸ்டோர் ஆகலை, அந்த வெப்சைட் வந்து ஒரு டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும், அங்கே தான் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்தாதான் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இதே உங்கள் காலேஜோட வெப்சைட்டில் போயிட்டு வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தா அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கே வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா டேட்டாபேஸில் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, யாரெல்லாம் இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் ஈஸியாக உங்களால் டேட்டாவை எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து என்னென்னா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்னா வந்து கரெக்டான கண்டிஷன், இன்டெகிரிட்டினா கரெக்ட், கன்ஸ்ட்ரெயின்னா கண்டிஷன். இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து நிறைய மீனிங் இருக்கும். மெயினான மீனிங் வந்து நேர்மைனா என்ன, கரெக்ட். இப்போ நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோன்னா அது கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க, உங்கள் டேட் வந்து 2 டிஜிட் தான் மேக்ஸிமம் இருக்கணும், மந்த்தும் 2 டிஜிட் தான் மேக்ஸிமம் இருக்கணும், இயர் வந்து 4 டிஜிட் இருக்கலாம். ஸோ இது வந்து கரெக்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். இதையே கண்டிஷனாக கொடுக்கலாம், 1லேருந்து 12 வரை தான்
மந்த் இருக்கணும், 1லேருந்து 31 வரை தான் டேட் இருக்கணும், இயர் வந்து இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரை தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எதில் கொடுக்கலாம்னா டேட்டாபேஸில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1990க்கு அப்புறம் பிறந்தவங்களோட டீட்டெயிலாம் வேணும்னா அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கண்டிஷனை கொடுத்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இந்த டேட்டாபேஸ் மூலமாக பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. மல்டிபிள் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்டர்ஃபேஸ்னாவே கம்யூனிகேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அதில் என்னென்னா ஒரே டைமில் நிறைய யூசர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அப்படி பண்ணும்போது செக்யூர்டாக இருக்குதா, அப்புறம் டேட்டா ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா ஸ்கேலபிலிட்டினா டேட்டா வந்து அந்த டேட்டா பேஸில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் டேட்டா ஸ்கேலபிலிட்டி. எக்ஸ்பேண்டபிலிட்டினா இப்போ ஒரு 100 டேட்டா இருக்கா, அதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு 100 டேட்டா என்டர் பண்ண முடியுமா, அந்த டீட்டெயிலையும் வந்து டேட்டா பேஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃப்ளெக்சிபிலிட்டி, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க, அந்த டேட்டாவை வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேட்டா பேஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அப்படின்றது ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதே உங்கள் ஆதார் கார்டை வந்து இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் உங்கள் ஆதார் கார்டு தான் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து உங்கள் ஆதார் கார்டுன்ற டேட்டா பேஸ் வந்து எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகி ஒர்க் ஆகுது. எக்ஸ்பேண்டபிலிட்டி அப்படின்னா இப்போ உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் வந்து எக்ஸாம் எழுதும்போது அந்த நம்பர் போட்டால் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதே வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா உங்கள் ஆதார் கார்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், உங்களோட என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் எல்லா டீட்டெயிலுமே லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம யூசஸ் ஆஃப் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம்.